20ஆம் தேதி தமிழகத்திற்கு ரெட் அலர்ட். இன்று முதல் 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மே 20ஆம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 5 நாட்களில் தமிழ்நாட்டில் மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் தேர்தலில் கபில் சிபல் வெற்றி. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வெற்றி பெற்ற கபில் சிபலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல். திமுக ஆலோசனை. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரும் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்திவிடலாமா என்றும் தேர்தல் நடத்துவதற்கு சட்டசபையில் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றவும் முதலமைச்சர் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளி பூங்கா அமைக்க இன்ஸ்பேஸ் உடன் கைகோர்க்கும் டிட்கோ. குலசேகரன்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டது. 1500 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைய உள்ளதாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.